ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், ஒரு கல்லை மேலே தூக்கி போட்டிங்கன்னா அது மேலே போயிட்டு கீழே வர்றதை வெலாசிட்டி டைம் கிராஃபில் ப்ளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கல்லை கீழேருந்து ஒரு வெலாசிட்டியில் தூக்கி போடுறோம். அந்த தூக்கி போடுற கல் மேலே ஒரு பர்டிகுலர் ஹைட் போயிட்டு கீழே வந்து விழுது. அதை இப்போ நம்ம வெலாசிட்டி டைம் கிராஃபில் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ தூக்கி போடுறதுனால அதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும். அந்த இனிஷியல் வெலாசிட்டி என்ன எழுதிக்கிறேன்னா, நான் 4 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஸோ டைம் ஈக்குவல் டு 0ல் 4 மீட்டர்/செகண்ட், அப்புறம் டைம் ஈக்குவல் டு 1ல் எவ்வளோ, 2ல் என்ன, 3 என்ன, 4 என்ன, 5 என்ன, அந்த மாதிரி 8th செகண்ட் வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டேட்டா கொடுக்குறேன், அப்போ தான் நீங்கள் இந்த ப்ராப்ளமை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் நானே ஒரு ரஃபாக ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த ஸ்டோனை நான் கீழேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணேன். ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வெலாசிட்டியை நான் 4 மீட்டர்/செகண்ட் எடுத்துக்கிட்டேன். அப்போ t = 1 செகண்டில் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்ஸ்/செகண்டாக இருக்கும். t = 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்ஸ்/செகண்டாக இருக்கும். t = 3 செகண்ட்ஸை செக் பண்ணிங்கன்னா 1 மீட்டர்/செகண்ட். t = 4 பாருங்கள், அந்த ஸ்டோன் மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணியிருக்கு. இப்போ மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணால் என்ன கண்டிஷன் வரணும், வெலாசிட்டி 0 ஆகணும். ஆனால் நீங்கள் கொடுத்த இம்பார்ட் பண்ண வெலாசிட்டி, நீங்கள் கொடுத்த வெலாசிட்டி 0 நிற்கும். அந்த சமயத்தில் தான் மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணோம். ஸோ நீ இப்போ ஸ்டோனை மேலே தூக்கி போடுறீங்க, அதனால் இட் இஸ் அகெயின்ஸ்ட் கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்திக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதே ஸ்டோன் கீழே வந்ததுன்னா இட் இஸ் டுவர்ட்ஸ் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்டிஷனும் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கணும் போடும்போது. இப்போது அந்த கிராஃபை ஒரு பாயிண்ட்டுக்கும் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். அப்போ t = 0 செகண்டில் பாருங்கள், அதனுடைய வெலாசிட்டி என்ன இருக்குது, 4 மீட்டர்/செகண்டாக இருக்குது. ஸோ t = 0ல் என்ன இருக்குது, அந்த ஸ்டோனை இனிஷியல் வெலாசிட்டியில் த்ரோ பண்ணுறீங்க, அதனால் மேலே த்ரோ பண்ணியிருக்கீங்க. அதனால் t = 0 செகண்ட் நேராக எங்கே இருக்குது பாருங்கள், 4 மீட்டர்/செகண்டில் இருக்குது வெலாசிட்டி, அந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ செகண்டை செக் பண்ணுறேன். t = 1 செகண்டில் என்ன இருக்குது, 3 மீட்டர்ஸ்/செகண்ட் இருக்குது, அதை ப்ளாட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டாக நான் ப்ளாட் பண்ணிக்கிட்டே வரேன். 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா அது 1, 3 செகண்டில் பார்த்தீங்கன்னா அது 1 மீட்டர்/செகண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி லாஸ்ட்டில் பாருங்கள், t = 4 செகண்டில் அது மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் அதுக்கு கொடுத்த வெலாசிட்டி 0 ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் இம்பார்ட் பண்ண வெலாசிட்டி 0 ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதோடைய மூமெண்ட் எப்படி இருக்கும், ஃப்ரீ ஃபாலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் டுவர்ட்ஸ் கிராவிட்டி, அதுவாக தானாக விழுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெலாசிட்டி 1, 2, 3, 4, 5ன்ட்டு ஒரு முறையும் அது கீழே வர பார்த்திங்கன்னா அதனுடைய வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறோம். அதை நான் அப்படியே கிராஃபில் ப்ளாட் பண்ணுறேன். பாருங்கள், கிராஃபு ஃபஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி இருக்கும், செகண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருக்கும். அதாவது ஸ்டோனை நீங்கள் மேலே தூக்கி போடும்போது கிராஃபு கீழ் நோக்கி வரும், ஏன்னா வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது, டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுவே ஸ்டோன் கீழே வரும்போது பாருங்கள், டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் கிராஃப் நான் இப்போ எப்படி வரைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி வரும். அதனால் ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க பசங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். நீங்கள் அந்த கிராஃப் ட்ரா பண்ணும்போது அப்படி புரியல, எக்ஸாம் டைமில் கன்ஃபியூஸ் ஆகுதா, ஒரு சின்ன டேட்டா மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கிராஃப் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள். ஸோ டவுன்வர்ட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் த்ரோன் அப், அதுவே அப்வர்ட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கம்மிங் டவுன். ஸோ த்ரோன் அப் பாருங்கள், மேலே போடுற கண்டிஷனுக்கு த்ரோன் அப்புன்னு கொடுக்குறேன். அதே கீழே வரும்போது பாருங்கள், த்ரோன் டவுன், தட் இஸ் த ஸ்டோன் இஸ் கம்மிங் டவுன் அண்டர் ஃப்ரீ ஃபால்னு கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஸோ ப்ளாட் பண்ணும்போது இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.